வணக்கம். இது இன்று மற்றொரு காணொளி. அதாவது ஈரான் அமெரிக்க போரின் 64வது நாள். இன்றும் ஈரானில் இணையதளங்கள் செயலிழந்தே கிடக்கின்றன. மறுபலமாக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போரை மேற்கொள்வது போன்ற ஒரு பாவனையில் பெருமளவான ஆயுதங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு $4.6 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கும் 6500 தொன் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் அதாவது ஒரு மேற்கு மாறான கதைகளும் ஒரு தகவல்களும் பரப்பப்படுகின்றன. அதாவது இன்று கூட ஈரான் குறித்து ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நாம் யாரை எதிர்கொள்கிறோம் என்றே நமக்கு தெரியவில்லை. அவர்கள் அழைத்து இவர் இன்னார் முகமது என்கிறார்கள். நீங்கள் ஒரு தலைவரா என்று கேட்கிறேன். நாங்கள் ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கேட்கிறேன். உலகிலேயே இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் யாருமே தலைவராக இருக்க விரும்புவதில்லை என்று ஈரானை பற்றி கூறுகிறார். ஆனால் ஈரானிடம் அரசு தலைவர் இருக்கிறார், ஈரான் ஆன்மீக தலைவர் இருக்கிறார், ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் இருக்கிறார். ஆனாலும் அமெரிக்க அதிபர் தான் தோன்றித்தனமாக கலைக்கிறார் என்று நீங்கள் நம்பலாம். ஆனால் அவ்வாறு அல்ல. அது என்னென்று சொன்னால், ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈரானை பலவீனப்படுத்துவதற்கான கடுமையான உளவியல் போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது அதில் பொருளாதாரத்திலும் அதுதான். சந்தை மூடுகிற நேரம் ஒரு அறிக்கை வரும், திறக்கின்ற நேரம் ஒரு அறிக்கை வரும். வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அறிக்கை வரும், திங்கட்கிழமை இன்னொரு அறிக்கை வரும். எண்ணெய் விலை மேலே போகும், கீழே வரும் என்று அப்படியே இந்த உலகம் ஒரு ஊசலாட்டமாக இருக்கின்றது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்பின் உளவியல் போரை பார்த்தால், டொனால்ட் ட்ரம்பின் மனோபாவம் அமெரிக்க மக்களுக்கும் உலகிற்கும் நன்கு தெரிந்த ஒன்று. அவரது அறிக்கைகள் பெரும்பாலும் நிறுவப்பட்ட உண்மைகளை தகர்க்கும் கொள்கையை பின்பற்றுகின்றன. அதாவது நாங்கள் எல்லாரும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறதை அவற்றை அறிக்கை திடீரென்று தகர்த்து விட்டுவிடும். அவரது பார்வையில் யதார்த்தம் அவரது பாணிக்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதால் பெரும்பாலும் முரண்பாடாகவோ அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாகவோ ஒலிக்கும் ஒரு சொல்லாட்சியைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த அறிக்கைகளுக்கு மத்தியில் உளவியல் போர் நிபுணர்களால் வழிநடத்தப்படும் கவனமாக வடிவமைக்கப்பட்ட செய்திகள் இல்லை என்று அர்த்தமல்ல. இந்த துறையில் பென்டகன் வரலாற்று ரீதியாக உயர்மட்ட நிபுணர்களை கொண்டிருந்தது. அதாவது பென்டகனை பொறுத்தவரையில் இந்த உளவியல் தாக்குதலை நடத்துவதற்கு உளவியல் செயற்பாடுகளுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கு இயங்கி கொண்டுதான் இருந்தது. முதல் சுற்றில் குழப்பத்தை உருவாக்கி அது வெளிப்படையாக தெரியாமல் கால அவகாசம் வாங்கும் தெளிவான நோக்கத்துடன் சமாதான முன்மொழிவுகள் வேண்டுமென்றே பரிமாறப்பட்டு நிராகரிக்கப்பட்டன இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களின் நிலைப்பாட்டையும் அவர்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு அறிக்கைக்கும் அல்லது மௌனத்திற்கும் சந்தைகளும் பில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையும் எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றன என்பதையும் மிகவும் கவனமாக ஆராய்வது அவசியம். அதாவது பங்கு சந்தைகள் இந்த மக்களின் வாழ்க்கை முறையில் எவ்வளவு தூரம் இந்த அறிக்கைகளை கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அது பென்டகனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த சூழ்நிலையில் எதற்கும் உறுதியான ஆதாரம் இல்லை. இந்த குழந்தையின் நடவடிக்கை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்ற சந்தேகத்தை எழுப்பும் நடத்தைகள், செயல்கள் மற்றும் விளைவுகள் மூலமாகவே அனைத்தும் மதிப்பிடப்படுகின்றன. மேலும் இன்று அது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு உடன்படிக்கைக்கு மிக அருகில் உள்ளது என்று சர்வதேச ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அடிக்கடி தகவல்கள் கசிகிறது என்பதை கவனியுங்கள். இருப்பினும் கசிந்த தகவல்கள் அல்லது நிபந்தனைகளை பார்க்கும்போது அவை மிகவும் துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகவும் முக்கிய பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி நிரலுடன் பொருந்தாதவையாகவும் தான் உள்ளன. இந்த தகவல் ஈரானிய தலைமையகத்தை அடைகிறது. அது உடனடியாகவே பேச்சுவார்த்தையாளர்களிடம் இருந்து உண்மையா என்று கேட்கிறது. ஒரு
காலத்தில் ஏற்படும் பதற்றத்தின் அளவை கற்பனை செய்து பாருங்கள். இந்த உத்தி ஒரு பழமையான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் உத்தியாகும். கவனிக்க வேண்டிய மற்றொரு தெளிவான உத்தி இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தையாகும். ஜேடி வேன்ஸ் தலைமையிலான ட்ரம்பின் தூதுக்குழு அரக்சி மற்றும் கலிஃபா உடன் மரியாதையான மற்றும் இணக்கமான தொனியை கடைபிடித்தனர். அதே நேரத்தில் ஐஆர்ஜிசிக்கு எதிராக அழித்தொழிப்பு குறித்த கடுமையான சொல்லாடலை அவர்கள் தக்க வைத்து கொண்டனர். இது 2 பாதைகளும் மட்டுமே உள்ளன என்ற பொதுமக்களின் கருத்தை உருவாக்குகிறது. அரசியல்வாதிகளுடன் செழிப்பு மற்றும் இராணுவத்துடன் அழிவு. அதாவது அரசியல்வாதிகளை அரவணைப்பதாகவும் இராணுவத்துக்கு எதிராக கருத்துக்களை கூறுவதாகவும் ஈரானுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தும் முயற்சி. வெளிப்படையாக இவை ஈரானிய அரசியல்வாதிகளை இராணுவத்தின் மீது தங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்க தூண்டுகிறது. ஆனால் நடைமுறையில் அந்த கட்டுப்பாடு அவர்களிடம் உண்மையில் இல்லை. இது உள்நாட்டு பூசல்களை உருவாக்குகிறது. அமெரிக்கா ஐஆர்ஜிசியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது மிக கடுமையான தடைகளை விதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தால் பாதுகாக்கப்படும் பொருளாதார துறைகள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடும் என்று சமிக்கை செய்கிறது. மீண்டும் ஒரு முறை பிளவை உருவாக்குவதே இதன் நோக்கம். ட்ரம்ப் சில ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களின் புத்திசாலித்தனத்தை அடிக்கடி வெளிப்படையாக பாராட்டுகிறார். போர்க்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தையாளருக்கு ட்ரம்பிடமிருந்து ஒரு பொது பாராட்டை பெறுவதென்பது கிட்டத்தட்ட தன் காலில் தான் சுட்டுக் கொள்வதற்கு சமம். இப்படியான உளவியல் போர் படிப்படியாக முன்னேறுகிறது. இந்த நெருக்கடியில் அவர்கள் ஆற்றி வரும் பாத்திரங்கள் மூலமாக மட்டுமே கலிஃபாவையும் அரக்சியையும் எல்லோருக்கும் தெரியும். மேலும் கலிஃபாவுக்கு ஐஆர்ஜிசியுடன் வலுவான வரலாற்று தொடர்புகள் உண்டு என்பதும் எல்லோருக்கும் தெரியும். சரியாக இந்த இடத்துக்கு நான் வர விரும்புகிறேன். போர்க்காலங்களில் அரசியல் உறவுகளின் வரலாற்றை நாம் ஆராயும் போது ஒரு தெளிவான போக்கை காண்கிறோம். எவ்வளவு செல்வாக்கோ அல்லது விசுவாசமோ இருந்தாலும் ஒருவருக்கு எவ்வளவு செல்வாக்கோ அல்லது விசுவாசமோ இருந்தாலும் அந்த நபர் ஒரு பேச்சுவார்த்தையாளராகி எதிரியுடன் நேரடி தொடர்பு கொள்ளத் தொடங்கி அவருடைய செயல்கள் குறைந்தபட்சம் எதிர்த்தரப்புக்கு சாதகமாக தோன்றத் தொடங்கும் தருணத்தில் அவநம்பிக்கை விரைவாக வந்துவிடுகிறது. ஈரானை இதற்கொரு வரலாற்று உதாரணத்தையும் வழங்குகிறது. புரட்சிக்கு பிந்தைய முதல் ஜனாதிபதி பணைய கைதிகள் நெருக்கடியையும் ஈராக்குடனான போரையும் முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த முயன்றார். மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்புகளை திறந்து வைத்ததற்காக மதகுருமார்களின் தீவிர பிரிவினராலும் புரட்சிகர காவல் படையின் அதாவது ஐஆர்ஜிசியினாலும் அவர் அமெரிக்க தாராளவாத முகவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டார். இறுதியில் அவர் பதவி நீக்கத்தை எதிர்கொண்டார். மேலும் அவரது முன்னாள் கூட்டாளிகள் அவரை கைது செய்ய முயன்ற போது மாறு வேடத்தில் ஒரு விமானத்தில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டியிருந்தது. இந்த தருணத்தில் நன்கு திட்டமிட்ட ஒரு அமெரிக்க உளவியல் நடவடிக்கையை நாம் காண்கிறோம். பேச்சுவார்த்தையாளர்கள் அந்த வலையில் சிக்கியதாக தெரிகிறது. இப்போது ஐஆர்ஜிசி வேறு விதமான நடத்தையை கோரியதாக தெரிகிறது. போர் பேச்சுவார்த்தைகளின் போது இராணுவம் மற்றும் இராஜதந்திர சூழல்களில் அதீத அச்சம் என்பது ஒரு நிலையான விடயமாகும். மேலும் ஒவ்வொரு தரப்பும் தத்தமது தந்திரங்களை பயன்படுத்துகிறது. அவற்றில் சில தற்போதைய தந்திரங்களை ஒத்திருக்கின்றன. ஹென்றி ஹிசிங்கர் கூட இந்த வகையான இயக்கவியலின் இலக்காகத்தான் இருந்தார். அமெரிக்கா வலதுசாரிகளால் அதாவது கம்யூனிஸ்டுகளிடம் மிகவும் மென்மையாக நடந்து கொள்பவர் என்று கருதியவர் அவர், மற்றும் இடதுசாரிகளால் அவரை ஒரு போர்க்குற்றவாளி என்று கருதியவர். அதாவது தாக்கப்பட்ட அவர் நிக்சனின் உத்தரவின் பேரில் FBI தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டார். அதாவது அவர் மீது வலதுசாரிகளும் ஒரு சந்தேகத்தை வைத்திருந்தார்கள், இடதுசாரிகளும் ஒரு சந்தேகத்தை வைத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அரசு தலைவர் நிக்சனின் உத்தரவின் பேரில் FBI அவரை தொடர்ந்து கண்காணித்தது. ஏனெனில் ஹிசிங்கர் தனது தனிப்பட்ட புகழை கட்டியெழுப்ப தனது சொந்த ஆட்டத்தை விளையாடுகிறார் என்று நிக்சன் அஞ்சினார்.
வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளின் போதும் சோவியத் ஒன்றியத்துடனான நெருக்கடிகளின் போதும் கிசிங்கரே அதிபர் நிக்சனின் ஒரு தீவிர கம்யூனிச எதிர்ப்பாளர் என்றும் நிலையற்றவர் என்றும் தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவர் என்றும் எதிர்த்தரப்பு பேச்சுவார்த்தையாளர்களை நம்ப வைப்பவர். சலுகைகளை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அப்பட்டமான உளவியல் ரீதியான நிர்பந்தமே அது. இன்று ஈரானிய அரசாங்கத்துக்குள் இருக்கும் அரசியல் பிளவுகள் எனக்கு எந்த ஆழமான அர்த்தத்திலும் உண்மையானவையாக தோன்றவில்லை. ஒரு தெளிவான பொது எதிரி குண்டுகளை வீசி அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்க நாட்டின் உயிர் வாழ்வே கேள்விக்குறியாகும் போது ஒற்றுமையே இயல்பான உள்ளுணர்வாகும். ஆனால் அது பிளவுகள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்காது. மேலும் சமீப நாட்களில் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுக்குள்ளேயே தவறுகள் ஆராயப்படுவதாக சிலர் கூறுவதையும் உணர முடிந்திருக்கின்றது. எனவே இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ட்ரம்பின் மாறுபட்ட அறிக்கைகளோ அல்லது பேச்சுவார்த்தையாளர்களை புகழ்வதோ ஒரு ஈரானை ஒரு தரப்பை மீது தடைகளை கொண்டு வருவதோ அல்லது ஈரானில் யார் தலைவர் என்று திருப்பி கேட்பதோ அவர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஆயுதம், அமெரிக்கா பயன்படுத்துகின்ற ஆயுதம். அதாவது ஆயுத போர் முடிந்தது, முற்றுகை போர் தொடர்கிறது. இப்போது உளவியல் போரையும் அமெரிக்கா தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ட்ரம்பின் கருத்துக்களை அவர் சிறு பிள்ளைத்தனமாக கதைக்கிறார், அறிவீனமாக கதைக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, பென்டகனால் வடிவமைக்கப்பட்டு அவர் வேண்டுமென்றே ஒரு அரச தலைவரை கொண்டு இந்த பங்கு சந்தைகளாக இருக்கலாம், மார்க்கெட்டாக இருக்கலாம், ஏனைய நாடுகள் மீதான அழிவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அமெரிக்காவின் பென்டகன் திட்டமிட்டு அவர்களாக நிறைவேற்றுவதைத்தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவேதான் இதுக்கு அதாவது பேச்சுவார்த்தைகளில் ஈரானை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு கடுமையான உளவியற் போர் என்று இதை அழைத்தோம். நன்றி.